பேருந்து நிலையம் திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ திறந்து முடிச்சதுக்கப்புறம் வணிக வளங்கள் இருக்கிறனால இங்கே ஏகப்பட்ட கடைகள் வந்துருச்சு. மக்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கடைகள்லையுமே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு நம்ம ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ இந்த சைடு பார்க்குறோம் நம்ம சொல்லும் போது இந்த பக்கம் முழுவதுமாக ஒரு வணிக வளாகம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பேரலாக அங்கே ஒரு வணிக வளாகங்கள் இருந்துச்சு. நிறைய கடைகள் உள்ளே வச்சிருக்காங்க. பொதுவாக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் நீங்கள் போனீங்கன்னா எங்கே போயிட்டு எங்கே வரும்னே தெரியாது. எங்கே பார்த்தாலும் பல கடை இருக்கும், ஃபோன் கடை இருக்கும், ஜூஸ் கடை இருக்கும். அதே மாதிரி கடைகள் நம்ம ராமநாதபுரத்துக்கு வந்துருச்சு. அப்டேட்டான ஒரு ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உள்ளே எடுத்த முதலே ஃபஸ்ட்டு ஷாப்பில் வந்து பார்த்தோம்னா சிங்கப்பூர் ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அதாவது வெளிநாட்டு பொருட்களுக்கான கடை. அங்கேருந்து ஒரு சென்ட்டு, வாட்சு, பேக் இது எல்லாமே சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் வரும்போது அவசரத்தில் எதுவுமே வாங்காமல் வந்துட்டீங்கன்னா எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ராமநாடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா அந்த மாதிரி திங்ஸ் இது எல்லாமே நல்லாவே கிடைக்கும். வெளிநாட்டு சாக்லேட்ஸ் வரைக்குமே கடை நிறையா வச்சுருக்காங்க. இங்கே அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து பயணிகளுக்கு இருக்கைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ காத்திருப்போர் அறை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்த வச்சுருக்காங்க. அப்படியே மெயினில் போனோம்னா உள்ளே வந்து நிறைய கடைகள் இருக்கும். முதல்ல வந்து பார்த்தோம்னா அக்காவோட காய்கறி கடை. அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? பேருக்கா? தேவி. தேவி, சூப்பர்க்கா. காய்கறி கடை யாரும் எப்படிக்கா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு. உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே காய்கறி வாங்கிட்டு போகிறாங்களா? வாங்கிட்டு போகிறோம். யார் வந்து வாங்கிட்டு போகிறா? இந்த வேலைக்கு போகிறவங்களாம் வாங்கிட்டு போகிறோம். ஸோ கான்செப்ட் வணிக வளம் கட்டினதுலாம் கரெக்டு தான். அவசரமாக வேலைக்கு வந்து வாங்கிட்டு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போக தேவையில்லை. இங்கே வந்து காய்கறி வாங்கிட்டு போயிடலாம். படி எவ்வளோ கடலை? கடலை 50 ரூபா. அதிலா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே அக்கா வந்து 50 ரூபாய்க்கு தான் கடலையை கொடுத்துட்டு இருக்காப்புல. வெளியில் தான் 50 ரூபா, உள்ளே வந்து காசு கூட வருமா அப்படிலாம் இல்லையா? எப்போவுமே மக்களுக்கு நல்ல விலையில் கொடுப்போம். அதுக்கு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஓகேம்மா, நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்கு. எல்லா காய்கறியும் வச்சிருக்கேன். இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷு தான். எங்கேருந்து வருது காய்கறிலாம்? மார்க்கெட்டில் இருந்தால் வரும். ரொம்ப நன்றிம்மா. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோம்னா தேவி அக்கா கடையில் வந்து ஒரு காய்கறி கடை வச்சிருக்காப்புல. ஸோ இதெல்லாம் ஒரு புது விதமான கான்செப்ட் தான். ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கிராமங்கள் சுற்றி இருக்கும்போது அந்த நேரம் அன்றாட வேலைக்கு வந்துட்டு போகிறவங்க அவசரத்துக்கு காய்கறி வாங்குறதுக்கு அக்கா அந்த கடை வச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு தனியாக ஒரு பழக்கடை இருக்குது. ஆனால் கடையில் யாருமே இல்லை. எதனால எடுத்துகிட்டு போயிடலாம் போல வகை வகையாக வச்சிருக்காப்புல. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது. எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு செப்பல் கடை இருக்குன்னா வாவ், இது நம்ம ஊருக்கு ரொம்ப ராமநாடு தானாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் வாங்க, நல்லா இருக்கீங்களாண்ணே? அதில் அண்ணன் பேக்லாம் மட்டும் கை கொடுக்குறாப்புல. உங்கள் இதை பார்ப்பேன். அதில் ரொம்ப நன்றிண்ணே. ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா எல்லாமே சூப்பராக வச்சிங்க, கடையெல்லாம் சூப்பராக இருக்குது, பாத்ரூமே ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கலர்ஸ் கார்னர்னு அக்காட்ட வந்து உள்ள ஒரு சூப்பரான செப்பல் கடை இருக்குது. செப்பல், பேக் இது எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக உள்ள வீடியோ எடுத்துறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா பூக்கடை. மதுரை மல்லி இல்லை, இது மண்டப மல்லி. ஆனால் நல்லா இருக்கீங்களாண்ணே? எந்த ஒரு மல்லிண்ணே? மதுரை மல்லி தான். ஓகே ஓகே. பூக்கடை வியாபாரம் போயிட்டு இருக்கு, மக்கள் நிறையா வாங்குறாங்க. ஸோ அண்ணன் வந்து காய்கறி கடை இருந்த மாதிரி அண்ணன் ஒரு பூக்கடையுமே இந்த சைடில் வந்து பாதியாக பிடிச்சிடணும்னா வேகமாக இதுக்குள்ளே போயிட முடியும். இது ஒரு கப்பான ஏரியா. இந்த பக்கத்து போனால் மதுரை, இங்கிட்டு போனால் நம்மளுடைய திருச்சி இந்த பகுதியில் இணைக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டு. நிறைய வந்து நம்மளுடைய இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து நிறைய செப்பல் கடை தான் வச்சுருக்காங்க. அக்கா வந்து ராயல் ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு ஃபுல்லாக வந்து செப்பல், அதுக்கப்புறம் சீப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இடத்துல நிறையா இருக்குது. எல்லோரும் செருப்பை தொலைச்சிருவாங்க நினைக்கிறேன் ராமநாடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தோன்னா. அதனால் ஸ்பேராக ஒரு செப்பல் வாங்கிட்டு போகிறதுக்குன்னு செப்பல் கடை நிறையா இருக்குது. பார்த்தா மூணாவதாக ஒரு செப்பல் கடை, அதுக்கப்புறம் ஸ்டால் கடை, சின்ன பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான் இந்த மாதிரி ஒரு கடையுமே தம்பி வச்சுருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த ஃபேன்சி ஸ்டோர் விஷயம்லாம் உள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கடைகள் அந்த ஒரு எண்டில் போகும்போது ரொம்ப க்ரௌட். ஸோ வழிநடையிலே நம்ம அந்த கடைகள் பார்த்தோம். முகவீல்ஸ்க்கு அப்புறம் நிறைய செப்பல் கடை இருந்துச்சு. இங்கேயும் இன்னொரு செப்பல் கடை வச்சிருக்காரு. எந்த இடங்கள்லாம் ஒரு ஹெல்த் கார்னர் மூளை வருதோ அந்த இடங்கள் எல்லாமே பூக்கடை இருக்குது. இங்கேயுமே நிறைய பூக்கடைகள் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு பேரல் ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்லேயுமே நிறைய கடைகள் இருக்கும். வணிக வளாகங்கள் அப்படின்னு பேருக்கு வைக்கல, கரெக்டாக ராமநாதபுரம் ஊருக்கு வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையுமே நிறைய கடைகள் வந்து வரிசையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கடைகள் உள்ள வச்சுருக்காங்க. இந்த கார்லையுமே அக்கா தான் ஒரு பூக்கடை வச்சுருக்காப்புல. அதே மாதிரி வந்து நம்ம இந்த வளையலை, அதுக்கப்புறம் வந்து இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுற பொருட்கள் தான் இந்த வளையல், ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே. ஸோ இதே போய் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கிராமத்து மக்கள் நிறைய பேர் சுற்றி வருவாங்க. அவங்களுக்கு ஏற்ற பொருட்கள் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கடைக்குள்ளேயே இருக்குது. ஸோ என்ன தான் வந்து ஒரு வேலை நெருக்கு துணி, அதுக்கப்புறம் செருப்பு கடை இருந்தாலும் அங்கே வந்து உதய கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு உள்ளே வந்து ஜெராக்ஸ் எடுத்து கலர் பண்ணி எடுத்து வைக்கிறமே இது எல்லாமே இருக்குது. அப்போ எதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு வைப்பு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரின்னு. அண்ணன் வந்து பார்த்தோம்னா பாலா ஃபுட்வேர் கடை வச்சிருக்காரு. இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் என்ன விஷயம்னா மேலே உள்ள கூரைகள் வந்து அடிக்கிற வெயில் வெளியில் என்னதான் இருந்தாலும் உள்ளே வந்து அந்த ஹீட்டை வந்து ரெஃப்ளெக்டே பண்ணல. அதனால் வெக்க இல்லாதனால இந்த இடம் ரொம்ப ஓரளவுக்கு மிதமாக இருக்குன்னே சொல்ல முடியும். அண்ணன் பாலா ஃபுட்வேர் அண்ணன் சூப்பரான கடை வச்சிருக்காங்க. வாங்க, நல்லா இருக்கீங்கண்ணே? சூப்பர் கடையாக இருக்கண்ணே. வாங்க, நல்லா இருக்கீங்கண்ணே? சூப்பர்ண்ணே. கடைகளில் வந்து எல்லா பேக் வச்சுருக்கீங்கண்ணே. அப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே பெரிய கடை நம்ம கடை தான். ஓகேண்ணே. பேக் என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்குது? பேக் நம்மளுக்கு 150லேருந்து ஆரம்பிக்கும். 150 ஆரம்பிக்குது. சாமானிய மக்கள்லேருந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி 150, 200 கட்டட வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரி போவாங்க. காலேஜ் பசங்கள்லேருந்து பெரிய ட்ராவல் ட்ரக்கிங் பேக் 1000, 2000 வரைக்கும் பேக் இருக்குது. ஓகேண்ணா. 150 ஆரம்பிச்சு 2000 வரைக்கும் வச்சுருக்கோம். ட்ராலி பேக் சில பேர் மாடல் பார்த்துட்டு கேட்பாங்க, எனக்கு ஒரிஜினல் பிராண்ட் வேணும், அதுவும் நம்ம அவைலபிள் பண்ணுவோம். ஒரு ஒன் டே ஆர்டர் பண்ணி போனால்
பண்ணலாம். ஓகேண்ணா, வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கண்ணா. இப்போ காலேஜ் பசங்க எல்லாருமே எல்லாருக்குமே இருக்கு. ஓகேண்ணா. மேன் பர்ஸ்ல இருந்து வாட்டர் பாட்டில் இருந்து லேடிஸ் பர்ஸ்ல இருந்து பேக் ஷூ எல்லாமே கேஷுவல் ஷூல இருந்து எல்லாமே இருக்கு. ஓகேண்ணா ஓகே. நம்ம மக்கள்கிட்ட வரவேற்பு நல்லா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஸோ அண்ணன் பேர் பாலா ஃபுட்வேர் கடை. அப்பா பேர் ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா அண்ணன் சூப்பராக ஒயிட் அண்ட் ஒயிட்ல சூப்பராக கடை வச்சிருக்காப்புல. இந்த கடையில் எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னா பின்னாடி வந்து ஒரு இளையராஜா பாட்டு மெதுவாக ஓடிக்கிட்டே இருக்கு. பாலா ஃபுட்வேர்னு கடையை ஃபுல்லுமே இது பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய செப்பல்ஸு, அதுக்கப்புறம் பேக்கு, கட்டப்பையில் ஆரம்பிச்சு பெரிய ட்ரெக்கிங் பை வரைக்குமே ஒரு இடத்துல இருக்குது. அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குன்னா பாலா ஃபுட்வேர்ஸ் மட்டும்தான் சூப்பரான கடை. கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் இந்த கடை யூஸ் பண்ணி. நம்ம பேருந்து நிலையத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்ரீ விசா ஹோட்டல். அப்படின்னா பியூர் வெஜ் ஹோட்டலு. இந்த சைடு வர்றவங்க இதுக்குள்ளே ஈஸியாக போயிட முடியும். அதே மாதிரி நம்ம மதுரை பக்கம் போகிற எல்லாருமே அந்த இடத்துல பஸ் ஏறி போகிற அளவுக்கு பியூர் வந்து சைவமான ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் நம்ம விசா சார்ந்த உள்ளே வரும்போது கண்டிப்பாக சார் இது ராமநாதபுரத்தோட ஒரு பஸ் ஸ்டாண்டே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்டீரியர்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இப்படி ஒரு வெஜ் ஹோட்டல் மாதிரி இருக்கிறது பெரிய ஆச்சரியம். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரு 50லேருந்து 100 பேர் சாப்பிட்ற மாதிரி மாட்டுத்தாவணியில் மெரினா ஹோட்டல்னு ஒரு சைவ உணவகம் இருக்கும். அதெல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுல அதோட ஹைலைட்டாகவே ஒரு சூப்பரான ஹோட்டலு. மேலே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபால்ஸ் சீலிங்கு ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஹை லெவலில் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டின் புத்தாண்டு வரைக்கும் அண்ணன் நிறையா இதெல்லாம் வச்சிருக்காரு. ஹேண்ட் வாஷ் யூனிட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பியூரான ஒரு சைவ ஹோட்டலுக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபீலை இந்த விசா ஹோட்டலில் வந்து கொடுக்குது. நம்ம ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஸ்ரீ விசாக் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பியூர் வெஜ் ஹோட்டலுக்குள்ள தான் நம்ம வந்தோம். இன்டீரியர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புறக்காவல் நிலையம்னே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு மிஸ்டர் பேக்கரி வரைக்கும் வச்சுருக்காங்க. அண்ணன் வந்து இந்த சோளம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாங்காய், இது எல்லாமே வச்சுருக்காரு. 12 மணிக்கே இது ரொம்ப கும்மிலாக இருக்குது. ஆனால் வியாபாரம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. பரவாயில்லண்ணே. இது ஃபுல்லாக சுண்டல் ஏன்னா மசாலா சுண்டல் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. எத்தனை மணி வரைக்கும் ஓடும்? இப்போ தான் 12 மணிக்கு தான் வரேன். நைட்டு 11 மணி வரை வியாபாரம் பார்ப்பேன். நைட்டு 11 மணி வரைக்கும். ஓகே ஓகே. நம்ம மக்கள் நிறையா வாங்கிட்டு போகிறாங்களா? ஓகே. என்ன தான் பேக்கரி ஐட்டம் வந்தாலும் இதை வாங்குறதுக்கும் ஆள் இருக்குது. இது ஆரம்பத்துலேருந்து உள்ள இது இல்லை. இதெல்லாம் வந்து இப்போ உள்ளது. இது ஆரம்பத்தில் உள்ள காலத்தில் உள்ள இது முன்னாடி இருந்து பேர். ஆமாண்ணே, தட்டைப்பயிறு, வேர்க்கடலை உள்ள வச்சுக்கோங்க. ஸோ அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த தட்டாம்பயிறு, மொச்சப்பயிறு, வேர்க்கடலை இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் விற்கிறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. நல்லது என்கிட்ட வந்து வாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. மாங்காய் சோளம்லாம் ஓடிட்டு இருக்கு. விலை என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? 20 ரூபா விற்கிறேன். 10 ரூபாய்க்கு கட்டணம் கொடுப்போம். பார்த்தீங்களா? அது அந்த மனசு அண்ணன் பேருண்ணே வீரபாண்டியன். அண்ணன் பேர் வீரபாண்டியன். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்காப்புல. மீசெல்லாம் பயங்கரமாக இருக்குண்ணே. அண்ணன் வீரமான பேர் வச்சிருந்தாலும் சூப்பரான ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காப்புல. மக்கள் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. யாரோ ஃப்ரீயாக கட்டணம் கொடுத்துருவோமா? ஃப்ரீயாக கேட்டால் கொடுக்க தான் வேணும் சார். கேட்பாங்க சரின்னு பசிக்குன்னு சொன்னால் கொடுத்தேன் நான். நல்ல மனசுக்கு சொந்தக்காரனா வீரபாண்டியன் தான். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அண்ணனை பார்த்துருங்க. அண்ணன் வந்து 20 ரூபாய்க்கு தராரு, 10 ரூபாய்க்கு தராரு. உடம்புக்கு சூப்பரான விஷயங்கள் நிறையா வச்சிருக்காரு. ரொம்ப நன்றினா மென்மொழி வியாபாரம் வளரட்டும். ஓகேண்ணா ஓகேண்ணா. நம்மளுடைய புதிய பேருந்து நிலையம் முன்னாடி இருந்த நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காவல் நிலையம் அங்கே இருந்துச்சு, மினி மிஸ்டர் பேக்கரி பக்கத்தில். ஸோ அதே மாதிரி வந்து ஆப்போசிட்டில் மிஸ்டர் பேக்கரியுமே வந்துருச்சு. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணே? சிவாயண்ணா. அண்ணா என்னென்ன வச்சுருக்கீங்க? வெள்ளரிக்காய், மாங்காய், தண்ணி போல ஒரு சிறு வியாபாரி. ஒரு சிறு வியாபாரி. பஸ்ஸுக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க? வாங்கி பஸ்ஸுக்குள்ளே போய்ப்போம். ரன்னிங்கில் போயிட்டு ரன்னிங்கில் வரீங்க எப்படி? அது எப்படி? அது வண்டி மூவ் ஆகிற போது இறங்கிறேன். அண்ணன் வந்து உசேன் போல்ட் மாதிரி இறங்கிட்டு இறந்துரு. ஓகே. வியாபாரம் போயிட்டு இருக்கு. சிவாய் நமக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ராமநாதபுரம் பிடிக்குமாண்ணே? யாருண்ணே? ராமநாதபுரம் பிடிக்குமா? யாருக்கு? ராமனா. ராமநாதபுரம் உங்களுக்கு பிடிக்குமா? ராமநாதபுரம் தானே சொந்த ஊர். பிடிக்காம இருக்குமா? ராமநாதபுரத்தில் பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கு. அது வந்து சொல்றது யோசிக்க வேண்டியதாக இருக்கு. சரிண்ணா. யார் எம்எல்ஏ வந்தால் நல்லா இருக்கும்? அது யாராவது வந்துட்டு போனால் நல்லா இருக்கும். நம்மளுக்கு டெய்லி பஸ்ஸுக்குள்ள 4 பேர் வந்துட்டு போனாலே போதும். ஓகேண்ணா ஓகேண்ணா. சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்சது எம்எல்ஏ யார் வரவங்க அது நமக்கு தெரியாது. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இருக்கைகள் வந்துருச்சு. இருக்கைகள் வந்ததுக்கப்புறம் அதிகமான மக்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஆண்கள் கழிப்பறை வந்து சரியாக வந்து முறையாக பராமரிக்கப்படலை, நிறைய துர்நாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நகராட்சி நிர்வாகத்துறை அதில் தலையிட்டு அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக வச்சுருந்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்துக்கு வந்துட்டு போகிறவங்க சுத்தமான சுகாதாரம் ஊர் ராமநாதபுரம்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை முன்னாடி பேருந்து ரொம்ப சூப்பரான பேருந்துலையாக இருக்கும். என்ன தான் கவர்மெண்ட் அதை பண்ணி கொடுத்தாலும் மக்கள் வந்து முறையாக பயன்படுத்தினா மட்டும்தான் அது நல்லா இருக்குன்னு. ஸோ பேருந்து நிலையத்தோட அடிப்படை வசதி நம்ம சொல்கிற மாதிரி நாற்காலிகள், இருக்கைகள் அந்த இடங்கள் முழுவதுமாக வச்சுருக்காங்க. பொதுவாக நம்ம கிராமப்புறங்களில் வர மக்கள் எல்லாருமே அந்த இருக்கைகளில் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான வசதிகள் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே கல்லூரி மாணவிகள் எல்லாருமே நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கிற இடம் சூப்பராக வச்சுருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்தோம்னா நிறைய வேப்ப மரம், மேலே சீட்டுங்கிறப்போ இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு பயங்கர அப்டேட்டாக இருக்குது. ரொம்ப நிறைய பேருந்து நிலையங்கள் முன்னாடி உள்ள காலங்களில் சொன்ன மாதிரி இந்த மிஸ்டர் பேக்கரிக்குனே கண்டிப்பாக ஒரு க்ரௌடு கூடும். இந்த இடத்துல வந்து ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சர்பத்து கடை எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டர் பேக்கரி இப்போ டியூன் ஆகி அண்ணன் டீ கடை, சம்சா கடை வச்சு சூப்பராக வச்சுருக்காரு.
உள்ளே வரும்போது இந்த இடங்களில் வந்து வெயில்கள் வந்து அது தாக்கமே தெரியல. மிஸ்டர் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னு ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 மொபைல் கடை இருக்குது. அதில் அண்ணன் கடை ஒரு கடை இதே. ஸோ ராமநாதபுரம் பேருந்து நிலையம் கடைகள்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறதோ காலனி தான் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துகிட்டு இருக்க மாப்பிள்ளை மனோபர் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.